வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உரையாடல கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா. ஜே ஷெட்டி நிகழ்ச்சியில எம்மா கிரீட் பேசின சில முக்கியமான விஷயங்களை நாம அலசலாம். கண்டிப்பா. குட் அமெரிக்கன், ஸ்கிம்ஸ் மாதிரி பெரிய பல பில்லியன் டாலர் பிராண்டுகளோட இணை நிறுவனர் அவங்க. அதுவும் ஒரு சாதாரண பின்னணியில இருந்து இவ்ளோ பெரிய உயரம் நிஜமாவே ஆச்சரியம்தான். ஆமா, அதுதான் இங்க முக்கிய புள்ளி. கிழக்கு லண்டன்ல இருந்து வந்து உலக லெவல்ல சக்சஸ் ஆன ஒருத்தரோட அந்த மைண்ட் செட், தடகளை தாண்டின விதம், அப்புறம் அவங்களோட பிசினஸ் அப்ரோச், இதுல இருந்து நீங்க கத்துக்க நிறைய விஷயம் இருக்கு. ஜே ஷெட்டி ஷோல அவங்க ஷேர் பண்ணிக்கிட்ட அனுபவங்கள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, அப்போ அவங்க வளர்ந்த சூழல்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாமா? கிழக்கு லண்டன்ல பெரிய லட்சியங்கள்லாம் இல்லாத ஒரு சூழல்னு சொல்றாங்க. ஆமா, ஃபேஷன் பத்திரிகைகள் தான் அவங்களுக்கு ஒரு மாதிரி கனவு உலகமா இருந்திருக்கு. அப்புறம் அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம், அது லைஃபையே மாத்துற மாதிரி இருக்கு. நீ யாரையும் விட உயர்ந்தவள் இல்ல, யாரும் உன்னை விட உயர்ந்தவர்கள் இல்லை. இது எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கும்? இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். இந்த அட்வைஸ் அவங்களுக்குள்ள இருந்த அந்த இம்போஸ்டர் சிண்ட்ரோம், அதாவது நாம இதுக்கு தகுதியானவங்களான்னு ஒரு சந்தேகம் வருமே, ஆமா ஆமா. அதை எதிர்த்து போராடவும் அவங்க செல்ஃப் ஒர்த்தை உருவாக்கிக்கவும் ரொம்ப உதவி இருக்கு. ஓஹோ. பாருங்க, முறையான காலேஜ் டிகிரிலாம் இல்லாம இருந்ததுனால ஆரம்பத்துல பயம் இருந்திருக்கு. அது அவங்கள கொஞ்சம் தடுத்து நிறுத்திருக்கும்னு சொல்றாங்க. ஆனா இப்போ ரொம்ப சுவாரஸ்யமா பயத்தை தேடி போறாங்களாம். என்னது? பயத்தை தேடி போறாங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, ஏன்னா அவங்களுக்கு இப்ப புரியுது, பயம்ங்கிறது ஒரு எல்லையை தாண்டறதுக்கான அறிகுறி. அது ஒரு வளர்ச்சிக்கு வாய்ப்புன்னு பாக்குறாங்க. ஓ அப்படியா? ஆரம்பத்துல பயம் முடக்கினது உண்மைதான். ஆனா அனுபவத்துல அதுவே முன்னேற்றத்துக்கான ஒரு சிக்னலும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது ஒரு பெரிய மனநிலை மாற்றம் இல்லையா? நிச்சயமா. இது சம்பந்தமா கஷ்டமான நேரங்களை ஹேண்டில் பண்றதுக்கு அவங்க ஒரு மெத்தட் சொல்றாங்க. 1/3 விதி, அந்த ரூல் ஆஃப் தேர்ட்ஸ். ஆமா, அதாவது எந்த ஒரு பெரிய கோலை நோக்கி போனாலும் ஒரு 1/3 நேரம் சந்தோஷமா இருக்கும். சரி. இன்னொரு 1/3 ஓகேவா பரவாயில்லாம போகும். ஆனா மீதி இருக்கிற 1/3 இருக்கே, அது ரொம்ப கஷ்டமாவும் சோர்வாவும் இருக்கும்னு சொல்றாங்க. இத நாம ஏத்துக்கிட்டா அந்த கஷ்டமான நாட்கள் கூட பயணத்தோட ஒரு நார்மலான பகுதிதான்னு புரியும். உண்மைதான். ஆனா பிராக்டிக்கலா அந்த கஷ்டமான 1/3 கடந்து வர்றது எப்படி? அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா சொன்னாங்களா? ஸ்பெசிபிக் ஸ்டெப்ஸை விட அந்த கஷ்டம் பயணத்தோட ஒரு பார்ட் அப்படிங்கறத ஏத்துக்கிற மனநிலையை தான் அவங்க ரொம்ப அழுத்தி சொல்றாங்க. ஓகே. அந்த மோசமான நாட்களும் அந்த ஃபீலிங்ஸும் இருக்குங்கிற ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டாலே அதை கடந்து போறது கொஞ்சம் சுலபமாகிடும். அந்த அக்செப்டன்ஸ் தான் நம்மள தொடர்ந்து போக வைக்குது. இது நல்ல பாயிண்ட். சரி, இதை தாண்டி அவங்க ஆரம்ப கால எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எப்படி கத்துக்கிட்டாங்க? டெலிகடையில வேலை, பேப்பர் போடுறது, கோல் காலிங்னு பல வேலைகள் செஞ்சிருக்காங்க. ஆமா, தனக்கு பிடிக்காத வேலைகள்ல இருந்தும் நிறைய கத்துக்கிட்டேன்னு சொல்றாங்க. நிச்சயமா. ஒரு நல்ல சாண்ட்விச் செய்யறதுல கூட ஒரு பெருமை இருந்துச்சுன்னு சொல்றாங்க பாருங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டியது எந்த அனுபவமும் வேஸ்ட் இல்ல அப்படிங்கிற எண்ணம். அது மட்டும் இல்ல, அவங்க ஜெயிச்சதை விட அதிக தடவை தோத்துருக்கேன்னு ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. எல்லையில ஆரம்பிச்ச ஏஜென்சி ஃபெயிலியர் ஆனது மாதிரி பப்ளிக்ல சில சங்கடமான அனுபவங்களையும் ஷேர் பண்றாங்க. இது கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா இவ்ளோ பெரிய சக்சஸ் அடைஞ்சவங்க தோல்விய பத்தி இவ்ளோ வெளிப்படையா பேசுறது அபூர்வம் தானே? ஆமா, அந்த தோல்விகள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்க வளர்ந்த சூழல் கொடுத்த அந்த மன உறுதியும், அப்புறம் அந்த கஷ்டமான வேலைகள் கத்துக் கொடுத்த சேல்ஸ் ஸ்கில்ஸ், ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பெரிய அளவுல உதவி இருக்கு. ஓஹோ. தோல்விங்கிறது ஒரு எண்டு பாயிண்ட் இல்ல, அது கத்துக்கிறதுக்கான ஒரு சான்ஸ்னு அவங்க லைஃப் நமக்கு காட்டுது. அப்போ தோல்விகள் அவங்களுக்கு பாடங்களை கத்துக் கொடுத்துச்சு. அந்த பாடங்கள்ல ஒண்ணுதான் இந்த எல்லாரையும் உள்ளடக்குறது, அதாவது இன்க்ளூசிவிட்டி கான்செப்ட் போல. குட் அமெரிக்கன், ஸ்கிம்ஸ் மாதிரி பிராண்ட்ஸ் ஆரம்பிக்க அதுதான் காரணமா? கரெக்ட், நீங்க சொன்னது சரிதான். ஃபேஷன் உலகம் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட நிறம், ஒரு குறிப்பிட்ட உடல்வாகு கொண்டவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துச்சு. ஆமா, அது உண்மைதான். அதனால ஒதுக்கப்பட்ட மற்ற நிறங்கள், வெவ்வேறு சைஸ்ல இருக்கிற பெண்களுக்கும் எதுவும் இல்லைங்கிற அந்த குறையை இவங்க உணர்ந்தாங்க. அவங்க சொந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் ஆரம்பிச்சது தான் இந்த பிராண்டுகள். இது வெறும் ஒரு நல்ல எண்ணமா, இல்ல இது ஒரு நல்ல பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா? ஏன் இது ஒரு நல்ல வணிகம்? இது ரெண்டுமே தான் சொல்லலாம். அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் இன்க்ளூட் பண்றது வெறும் மார்க்கெட்டிங் ஸ்டண்ட் இல்ல, அதுதான் பிசினஸோட ஃபவுண்டேஷன். சரி. இது ஒரு ஸ்மார்ட்டான பிசினஸ் மூவ் கூட. ஏன்னா ட்ரெடிஷனல் கம்பெனிஸ் மிஸ் பண்ணின ஒரு பெரிய மார்க்கெட்டை இது டார்கெட் பண்ணுது, அவங்க தேவையை பூர்த்தி செய்யுது. பாரம்பரிய நிறுவனங்கள்ல அந்த முடிவெடுக்கிற இடங்கள்ல போதுமான டைவர்சிட்டி இல்லாததால தான் சில சமயம் இன ரீதியா உணர்வற்ற விளம்பரங்கள் மாதிரி தவறுகள் நடக்குதுன்னு அவங்க சுட்டி காட்டுறாங்க. ஓகே. அடுத்ததா
பல பெண்கள் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய சவால் இது, ஒர்க் லைஃப் ரெண்டையும் எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு. ஆனா எம்மா க்ரீட் இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இங்கறதே ஒரு கட்டுக்கதை, ஒரு மித்துன்னு சொல்றாங்களே. ஆமாம், வாழ்க்கைங்கிறது பேலன்ஸ் பத்தினது இல்ல, அது விட்டு கொடுக்கல்கள், அதாவது ட்ரேட் ஆஃப்ஸ் பத்தினதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. தாய்மை ஒரு பொண்ணோட லட்சியத்தை குறைக்க தேவையில்லை, தன்னோட கனவுகளை துரத்துறத குழந்தைங்க பாக்குறது முக்கியம், அது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்குன்னு நம்புறாங்க. சரிதான். எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றோங்கிறத விட அந்த நேரம் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு அதுதான் முக்கியம். அப்புறம் பி செல்ஃபிஷ் ஃபார் லாங்கர், அதாவது பெண்கள் தங்களுக்காக, தங்கள் லட்சியங்களுக்காக அதிக காலம் சுயநலமா இருக்கணும்னு சொல்றது. இது ரொம்ப போல்டா இருக்கே. உண்மைதான், இது வழக்கமான எதிர்பார்ப்புகளுக்கு கொஞ்சம் எதிரானது. பெண்கள் தங்களோட தேவைகளுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்கிறது ரொம்ப வலியுறுத்துறாங்க. ஆமா. மன அழுத்தத்தை கையாள அவங்க ஏர்லி மார்னிங் ரூட்டீன்ஸ், மெடிடேஷன், அப்புறம் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட், இதையெல்லாம் ஃபாலோ பண்றாங்க. இது தாய்மை, கரியர் பத்தின பழைய ஐடியாக்களை கொஞ்சம் மாத்தி யோசிக்க வைக்குது. ஆஹா, எம்மா க்ரீட்டோட இந்த கான்வர்சேஷன்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னென்னு ஒரு தடவை பார்த்தா, பின்னடைவிலிருந்து மீண்டு வர்றது ஒரு பயிற்சி மாதிரி, ரெசிலியன்ஸ் ஒரு மசில் மாதிரி வளர்க்க முடியும். எந்த சின்ன அனுபவத்துல இருந்தும் கத்துக்க முடியும். எல்லாரையும் உள்ளெடுக்கிறது வெறும் நல்ல விஷயம் இல்ல, அது ஒரு பவர்ஃபுல்லான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்புறம் வெற்றிக்கும் வாழ்க்கை சமநிலைக்கும் நாமளே புது அர்த்தம் கொடுக்கலாம். கரெக்ட். இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை. எம்மா சொல்றாங்க, அவங்க வெற்றிக்கு காரணம் அவங்க ஏதோ ஸ்பெஷலுங்கிறது இல்லையா. சூழ்நிலைகள், விடாமுயற்சி, மன உறுதி, இதுங்க தான் முக்கியம்னு சொல்றாங்க. அப்போ நீங்க உங்க இலக்கு அடைய உங்களுக்கு சாதகமா என்ன சின்ன சின்ன சூழ்நிலைகளை உருவாக்கலாம், இல்ல ஏற்கனவே இருக்கிறத எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த சின்ன விஷயங்கள் கூட ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும்.